மகர லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக சூரியன் வருகிறார். இவர் 5ஆம் இடமான ரிஷபராசியில் இருந்தால் புத்திர தோஷத்தை தரும் என்பதால் குழந்தை பிறப்பை தாமதப்படுத்தும். இந்த 5ஆம் இடம் புத்திரஸ்தானமும் புத்திஸ்தானமும் கூட. எனவே ஜாதகரை திடீரென உணர்ச்சிவசப்பட்டு கோபப்பட வைக்கும். பின்னர் கோபத்தை தணிக்கவும் செய்யும். எல்லா விஷயத்திற்கும் ஜாதகரை அவசரப்படுத்தும். இருந்தாலும் தடைகளையும் ஏற்படுத்தும். பூர்வ புண்ணியம் என்பதால் சொத்துக்களில் ஏதாவது வழக்கை ஏற்படுத்தும். இருந்தாலும் சொத்துக்கள் கிடைக்கும். சிலர் பிறந்த ஊரை விட்டு தள்ளி இருக்கவும் நேரிடும். மூத்த சகோதரத்துடன், குறிப்பாக தமக்கைகள் மற்றும் அவர்களின் கணவர்களுடன் கருத்து வேறுபாட்டையும் சில சமயங்களில் ஏற்படுத்தும். இருந்தாலும் 11ஆம் இடத்தை பரப்புவதால் லாபமும் உண்டு. அதேபோல் களத்திரத்துடனும் பிள்ளைகளுடனும் அதிருப்தியை ஏற்படுத்தும். அவசர புத்தியின் காரணமாக சிலர் சொல்லும் விஷயத்தை மாற்றி புரிந்து கொள்ள வைக்கும். ஆயினும் ஆரோக்கியமும் நிறைந்திருக்கும். தகப்பனாரால் நன்மை உண்டு. இருந்தாலும் தாத்தாவுக்கு தோஷத்தை தரும். பல சமயங்களில் நாத்திக எண்ணம் எட்டி பார்க்கும். கடவுள்களின் மேல் அவநம்பிக்கையை தரும். மன உளைச்சலையும் தரும். இந்த 8ஆம் அதிபதி சூரியனுடன் இணைந்த கிரகங்கள் மற்றும் பார்த்த கிரகங்களின் அடிப்படையிலும் இடமளித்த சுக்கிரனின் நிலையை பொறுத்தும் பலன்களில் மாறுபாடு ஏற்படும்.